இழுக்கும் சக்தியாக மனித உடல்ல இது ஆகப்படக்கொண்டு 7 லோகம் சூரியன் வரக்கூடிய 6வது கலர் 7வது ஒளியாக மாறுவதும் மனிதன் அறிவு 6ஆகிறதும் 7வது தொண்டு தனக்குள் அது சிருஷ்டிக்கும் நிலை. நமக்குள் உலகத்தின் நிலையை பேரண்டத்தின் நிலை நமக்குள் வந்தாலும் அது நாம் எப்படி சிருஷ்டிக்கின்றது? 7 லோகத்தில் வென்றவன் வின் சென்றான். ஆக சூரியனுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் உருவான இந்த சக்தியும் அதிலிருந்து இந்த தாவரங்கள் சக்தியுடைய நிலையில் ஆனாலும் மனித உடலுக்குள் இந்த 7வது அறிவு கொண்டு இந்த உணர்வின் தன்மை சூரியன் எப்படி ஒளியாச்சு நம் உடலுக்குள் இந்த தாவர சத்தை அது ஒளியாக தனக்குள் மாற்றி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றவன் தான் கல்கி அவதாரம் என்பது 10வது நிலை. இந்த நிலையை அன்று வியாசகன் தெளிவான நிலைகள் நமக்கு உணர்த்துள்ளார்கள். ஆகவே இந்த 10வது நிலை அடைவதற்கு அந்த ஞானிகள் இதையை தான் இந்த துருவத்தின் நிலையை அடைந்து இந்த பூமிக்கு எதனை ஆற்றல் வருவோ அதை நுகர்ந்து தன் உணர்வின் சக்தி இது தனக்குள் சேர்த்து தனக்குள் அணுவின் இயக்கத்தை அந்த அகசியம் அறிந்து துருவ மகிழ்ச்சி தனக்குள் சிருஷ்டிக்கும் தன்மையாகி அந்த உணவின் தன்மை இந்த உடலையே ஒளியாக மாற்றி துருவம் சென்று அடைந்தான் துருவ மகிழ்ச்சியாக. அவன்தான் விண்ணிலே நம் பூமிக்கு வரும் ஆற்றலின் தன்மையும் அந்த பாதையிலே நின்று தன் உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்துவை தான் ரிஷியின் மகன் நாரதன். நாரதனும் அவன் கழகப்பிரியன். நாம் மனித வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகளை எடுத்தாலும் விண்ணுடைய ஆற்றலை தனக்குள் படைத்து உணவின் ஆற்றல் மிக்க நிலைகளை வருகின்றான். நாம் கோபமான உணர்வு நாம் எடுக்கும்போது இந்த உணவின் தன்மை வரப்பும் போது நாம் சிசித்த உணவின் தன்மை கொண்டு சூரியனின் காந்த சக்தியால் கவரப்படும் போது அதே எண்ணத்தை எடுக்கும் போது அதே கோபத்தின் உணர்வு அங்கு தோன்றுகின்றது. இதே போலதான் விண்ணுடைய ஆற்றலை தனக்குள் தெளிவாக்கி தீயதை நீக்கி தன் உணர்வின் தன்மை தான் ஒளியாக மாற்றி அவனிருந்து விளைந்த அந்த உணர்வின் முத்துதான் நாரதன். அதுதான் முனிவன். ஆக தனக்கும் மற்றதை நீக்கி தான் தன் வலுவான நிலையில் கொண்டு அந்த உணவின் தன்னை ஒளிபெற்றான். அந்த ரிஷியின் அறந்து தனக்குள் சிசித்துக் கொண்ட உணவின் வெளியிலிருந்து வரப்போதுதான் அந்த சக்தி என்ற இந்த நிலையை அதை பின்தொடர்ந்து அதை நுகர்ந்தவர்கள் அனைத்தும் சப்த ரிஷி 6வது அறிவு 7வது நிலையை கொண்டு தான் எண்ணத்தால் எடுத்து தனக்குள் சிசித்து இன்றும் நிலையான சரீரம் பெற்று நிலை கொண்டவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலம் என்பது. ஆக பூமியின் சுழற்சி வட்டத்திற்குள் இன்று மனிதன் தன் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி இன்று விண்ணுலகம் என்றும் அழியாத சரீரமாக எந்த விண்ணிலே உயிரின் இயக்கமாக தோன்றினாலும் அந்த விண்ணிலே வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை தனக்கு உள்ளடக்கி ஒளியின் சிகரமாக என்றும் நிலையான நிலையை இருப்பதுதான். ஆக நாம் மனிதன் இந்த உடலில் நிற்கப்படும்போது இந்த உடலின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நாம் செல்வதுதான் கடைசி நிலை 10. அதைத்தான் இன்று நாம் சாதாரணமாக ஒரு வித்தின் நாம் வித்தினை எடுத்துக்கொண்டால் நாம் வித்து நடக்கின்றது. அதன் எதையும் சுவை கொண்டு அதை எடுத்துக்கொண்டது மரமாக வளர்கின்றது. அது பிஞ்சாகும் போது துவர்க்கின்றது, காயாகும் போது துடிக்கின்றது, கனியாகும் போது இனிக்கின்றது. இதே போல நம் உயிரின் தன்மை விண்ணுலகின் ஆற்றலில் ஒரு ஒளிபெறும் வித்தாக உருவாகின்றது, பூமிக்கு வருகின்றது, தனதின் சக்தியை பருகுகின்றது. இந்த உணர்வின் சக்தி அனைத்தும் தனக்கு இந்த உணர்வின் சூரியனால் உற்பத்தியான இந்த உணர்வின் தன்மை அது தாவர இனங்களாக மாறினாலும் இந்த உணர்வின் சக்தி தனக்கு ஒளியாக மாறி அது கடைசியில் வின் சென்றவர்கள் அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகள் ஒளி சரீரம் பெறுவதே கடைசி நிலை. அதைதான் ஒவ்வொரு ஞானியும் அதை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகள் அது செய்கின்றார்கள். ஆனால் இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வின் சக்தி நாம் இதை உணர்வதற்கு அதை தான் கண்டு உணர்ந்து இன்று மாங்காயை பார்க்கும் போது அது நுகரும் போது அது துளிக்கின்றது. ஆனால் கனியை எண்ணி பார்க்கும் போது அது இனிக்கின்றது. மண்ணில் கனியானவன் ரிஷி. அதனால்தான் ரிஷியின் மகனான அவன் மாங்கனியை கொண்டு இந்த கந்த புராணத்தில் கொண்டு கொடுக்கிறார் சிவன்கிட்ட. இந்த கனியை கொடுத்த உடனே நமக்கு பச்சையை காட்டு, நீ என்ன பரிசோதித்து கொண்டு கொடுக்கிறையோ தெரியல அப்படின்ட்டு. அப்ப இந்த உலகை யார் வளம் வருகின்றாரோ அவருக்கு இந்த கனியை கொடுங்க. பேரண்டமும் பெரு உலகம் அன்னிரண்டிற்குள் தான், இதற்குள் தோன்றியதான் பேரண்டமும் பெரு உலகமும், அதனின்று தோன்றியதான் நாம் சேர்த்துக்கொண்ட நிலைக்கு நாம் மனிதாக பிறந்திருக்கிறோம். அதை எடுத்துக்கொண்ட நிலையில் கொப்பதான் இந்த இயக்கம் என்றது காட்டுவதற்காக ஆக விநாயகன் என்ற நிலையை சைவமும் அவரும் உணவின் அலைகளே முருகன் என்றும் அது காட்டப்படுகின்றது. ஆக இதிலிருந்து வெளிப்பட்டு தான் கனியான நிலை இந்த உயிர் இந்த மனிதனாகி
இந்த உணர்வின் தன்மை கனியாகி தனக்குள் ரிஷியாகி அதனின்று வெளிப்பட்ட நிலைதான் நாரதன். அவன் தான் இந்த கனியின் மனத்தை இங்கே காட்டி இங்கே சிவனிடத்தில் காட்டி அப்ப உலகை வளம் வருவது இதை பெறுவது அன்னை தந்தையின் சுழற்சி கொண்டு அந்த மீண்டும் அவர்கள் மகிழ்ந்த நிலைகள் கொண்டு அவர்கள் மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் எடுக்கும் போது அந்த கனியின் தன்மை இங்கே சுவைமிக்கதாக மாறுகின்றது. ஆக அவருடைய நிலையில் நாம் தரப்படக்கும் போது இதை பெறுகிறோம் என்று நம்மளுக்கு தெளிவாக அதை சுட்டிக்காட்டி இதை வினையாக சேர்க்கும் போது விநாயகன் என்ன செய்கிறார்? அன்னை தந்தை சித்தி வந்து கனியை தான் எடுத்துக்கொள்கிறார். ஆக அந்த கனியின் நிலையை நமக்குள் வினையாக சேர்த்து அந்த மீன்ஞானிகள் சென்ற எனக்குள் கரகத்தின் என்னுடைய ஆசைகள் அனைத்தும் நீங்கி அந்த உணர்வின் தன்னை ஒளியாக மாறி உயிரிடம் ஒன்றி ஒளியை சரீரமாக பெற்று என் அன்னை தந்தையின் நிலையை அது மனமாக வளர்க்க வேண்டும். ஆக இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் உலகின் தரையமாக அந்த அன்னை தந்தையை அந்த ஒளியின் சரீரமாக எந்த ரிஷி காற்றினாலும் அந்த உணரும் வட்டத்துக்குள் அங்கே செலுத்த செய்வதுதான் அதை உணர்த்துவதற்குத்தான் அந்த ஞானி தனக்குள் எடுத்துக்கொள்ள அந்த உணர்வின் தன்மை உண்டு அந்த விண் உலகம் செலுத்துவதற்குத்தான் அதை செய்யப்பட்டது. நான் கந்த புராணத்திலையும் இந்த கனி கொடுத்த நிலையை தெளிவு காட்டப்பட்டது. அதனால்தான் இந்த இதுதான் விநாயகர் தத்துவமாக அந்த அகசியன் தனக்குள் தான் எதை கண்டானோ இந்த உணர்வின் சக்தி அவன் உடலாக சென்றான், அதன் ஒளி சரீரமாக சென்றான். அவன் கண்டு வந்த நிலையை சாதாரண மக்களும் இதை நினைவுகொண்டு அவன் சென்ற பாதையில் அவன் ஒளி சரீரம் பெற்றது போல அவன் அறியாத அந்த இருளை நீக்கி ஒளியின் எண்ணங்கள் தனக்குள் அது உருவாக்கி ஒளி சரீரமாக சென்ற இந்த நிலையை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை நமக்குள் வைத்தார். ஆதி மூலம் என்பது உயிர். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் விநாயகா ஆகும் இறுதி நிலையிலிருந்து நாம் குழுவிலிருந்து மனிதனாக தோன்றி இந்த மனித உடலை பெற்றோம். ஆனால் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகா விநாயகா. நாம் அதே சமயத்தில் நம் உடல்ல இந்த மனித உடல்ல எத்தனையோ விதமான குணங்கள் உண்டு. இந்த குணங்களுக்கெல்லாம் ஈசா, இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா. ஆக இந்த எல்லாவற்றையும் உற்பத்தியான அங்கிற போது நம்ம உயிரை எண்ணி அந்த பூஜைக்கு செய்ய யார் உயிரை இருந்தாங்க? இப்போ கணேசா ஜெய் கணேசா ஜெய் கணேசன் பாடுறோம். அந்த கணேசன் அந்த கணங்களுக்கு ஈசன் எங்க இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோமா? ஜெய் கணேசா பாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாடி போறோம். அவனுடைய தத்துவம் நம்மளுக்கு வேணும் இல்லை. அங்கு நாம் எதை செய்வோம்? பொருளற்ற நிலைகள் அங்கு காட்டிய ஞானிகள் நமக்கு தெளிவாக காட்டவில்லை. ஆக இந்த உலகம் விஞ்ஞான அறிவினை கொண்டு இந்த உலகமே சாக்கடையாக்கி நஞ்சின் தன்மையாக்கி நாம் வயதானத்தில் எப்படி முதிர்வடைகின்றோமோ இதை போல மனிதனுக்குள் ஓங்கி வளர்ந்து ஒன்றை அழிக்கும் உணர்வு மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட பின் இந்த விஷயத்தின் ஆற்றல் பூமிக்குள் படர்ந்து அழிக்கும் உணர்வின் தன்மையை விஞ்ஞானம் பெருகி அதனை நிலையில் கொண்டு இந்த ஆற்றல் மிக்க இந்த அணுகுண்டுகளையும் விஷக்கிருமிகள் யுத்தங்களையும் மனிதன் உற்பத்தி செய்கின்றான். ஆக இது கடைசி நமக்குள் கண்டதை சிசித்து தன் நிலையை கொண்டு அழிக்கும் உணர்வு கொண்டு தன்னை காக்க எண்ணி கொண்டு தன்னையும் காத்துக் கொள்வதை மற்றவரும் காத்துக்கொள்ள முடியாத நிலையில் இந்த உணர்வுகள் அதிகமாகும் போது தான் கண்டு உணர்ந்த இந்த உணர்வின் தன்னை பூமியின் நடுவிட்டம் அடைந்து வெப்பமாக்கி இதனுடைய நிலைகள் அதிகமாக பனிப்பாறை உருகி சமத்துக்கு மீறிய நிலைகள் ஆகி பூமி நீர்நிலைகள் கொள்ளப் போகின்றது. பின் இதற்குள் இருக்கும் இந்த உணர்வின் தன்னை விஷத்தன்மை கொண்டு நிலமற்ற நிலையில் நாம் உணவு பயிரிடும் நிலையும் மாறுகின்றது. ஆனால் அதே சமயம் நச்சுத்தன்மையுடைய நிலையை இட்டு நாம் நுகர்ந்து நாம் அறிந்து நமக்கும் நோயாக மாறி விஷக்கிருமிகளாக நம் உடல்கள் பெறும் தகுதி அதாவது நாம் இப்ப நீங்க 10வது முன் வராக உறவும் போல நாம் விஷத்தின் தன்மை கொண்ட புழு பூச்சிகளாக மீண்டும் நாம் பிறக்கும் தன்மை வந்துவிட்டது. ஆக நாம் உயிரின் தன்மையை இந்த நஞ்சின் தன்மை வரும்போது மனிதனுடைய எண்ணலைகள் அழிக்கும் உணர்வு விஷத்தின் தன்மை கூடி அதை நாம் சுவாசித்து மீண்டும் புழுவின் தன்மை அடைகின்றோம். இந்த புழுவின் தன்மை அடைந்து இந்த விஷத்தின் தன்மை மீண்டும் பூமிக்குள் அடங்கி அது மனித உயிரின் தன்மை நாம் பெருகி வருவதற்கு முன் நாம் பூமியின் நிலையில் நீர்நிலை கொண்டுவிடும். ஆக நாம் இந்த உடலில் இருக்கப்போகிற நினைவின் தன்மையை இந்த யுத்தமையினுடைய நிலைகள் கூடி சீக்கிரம் 96 என்ற நிலையில் உரப்பும் போது இந்த உலகின் தன்மையை மனித எண்ணங்கள் அழிந்திடும் நிலைகள் ஏற்படுவதை நீங்க கண்முறை பார்க்கலாம். இப்பொழுது நாம் அந்த ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி நமக்கு மெய்யுணர்வை வளர்த்துக் கொள்ளும் இந்த திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் இந்த மனிதனுடைய நிலைகள் சிந்தனை குறைந்து விட்டால் நாம் கூர்ம அவதாரம் என்பது போல இந்த கூர்ம அவதாரங்களை நாம் கண் தெரிந்த பின் இந்த புலி என்ன செய்கின்றது? மானை தேடி வேட்டையாட செல்கின்றது, மானு புல்லை தின்னுகின்றது. ஆனால் மான் புலியை பார்த்தவுடன்
புலிவடல் என்று வரக்கூடிய ஆக்ரோஷ உணர்வின் சக்திகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. ஆனால் மானின் கண்ணுகளோ இந்த புலியை பார்க்கின்றது. அது பார்க்கப்படும்போது கூர்மையாக கவனிக்கின்றது. அது உடலிருந்து கண் ருக்மிணி அதனின் சத்தை அது படமாக காட்டுகின்ற உடலை. ஆனால் அது வெளிப்படும் சத்தின் உணர்வின் அலையை சூரியன் காந்த சக்தி கவரப்பட போகும்போது அந்த உணர்வின் சக்தியை இழுத்து இந்த உடல் தான் சுவாசிக்கும் போது மூசியா வாகனா அதனின் உணர்வின் வேகமான நிலையில் அதை துடித்து அந்த உணர்வின் வலு ஏற்படும் போது இதனுடைய இது மானின் உடலுக்குள் இருக்கிற உணர்வுகள் அது நடுக்கமாகின்றது, தாங்காது. இப்ப நான் போக்கியை பார்த்தோம்னா உடல் பார்த்த உடனே உணர்வு நமக்கு உடல் நடுங்குவது போல அந்த உணர்வின் சக்தி அதற்குள் நடுங்கி அதனின் கண் படம் எடுத்து அது உடலில் வெளிப்படும் சத்தை இது நுகர்ந்தறிந்து அந்த கூர்மை இந்த உயிருக்குள் இந்த உணர்வின் சத்தை வடித்து இந்த உடலுக்குள் சேர்க்கப்படும் போது மூசிகா வாகன ஆக இதனுடைய மானின் நிலைகள் கொண்டு அந்த புலியின் வேட்கையான உணர்வு இது கூடி இது நோயாகி இதற்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த உடலை குறைத்து இந்த சீக்காக அந்த உடலின் சத்தாக அது வளைந்து அந்த உடலின் சத்து உயிராக சேர்க்கப்படும் போது ஒரு மூசிகா வாகன அன்றைய செயல் அது நோயாக மாறி அது தன் இந்த புலியின் மனத்தை இந்த உயிராத்மாவை சேர்த்துக் கொண்ட பின் அந்த உணர்வின் சத்தை இந்த உடலை ஊற்றி அது பிரிந்து செல்கின்றது. ஆனால் அந்த புலியின் உணர்வின் சத்தை இதற்கு வளர்ந்து அதன் உணர்வாக அது வெளிச்செல்லும் போது இது இறந்த பின் அந்த புலியின் மனம் கொண்ட அந்த உயிரின் தன்மை அவன் உடலுடன் இருக்கும்போது ஈர்ப்புக்குள் சென்று இந்த உயிராத்மா அதற்குள் அந்த சத்தை வடித்து இந்த உயிரின் தன்மை புலியாக அது புலி குட்டியாக அது உடலுக்குள் சென்று அதையும் சத்தை அதையும் கருவை எடுத்து புலியாக வளர்கின்றது. இப்ப நான் என்ன செய்வோம், என் பிள்ளை வேற நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற போது அவன் பிரியமா வளர்க்கப்படும் போது ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு நோய் வந்துடுது. அப்படிங்கிற போது நோயான இருப்போம் அந்த பிள்ளை மேலே நாம கூர்மையாவே இருப்போம். அப்ப என்ன செய்து என் பிள்ளை நான் பாசமா இருக்கு உடனே ஐயா கண்ணை எங்க போடாதான் இங்கேதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த உணவின் சக்தி நமக்கும் நோயாக விளைந்து இவனுடைய எண்ணத்தை நமக்கு கூட்டி இந்த உணவின் சக்தி நாம் வளர்த்து கொண்ட பிற்பாடு இந்த உடலை சீயாகி மூசியா வாகன அடிக்கடி வேதனையும் சங்கடமும் எடுத்து என் உடலுக்குள் இது வந்துட்டு நல்ல குணத்தை அழித்து இந்த உணவின் சக்தியை வளர்த்தாலும் என் குழந்தை மேல நான் பாசமாக இருந்தேன் என்றால் இந்த உணவின் தன்மை இறந்த பிற்பாடு யாரு மேல வர்றேன், இந்த உயிராத்மா இவன் மேல வந்து என் குழந்தை மேல வந்தது உள்ளுக்கு உடலுக்குள் ஏன்னா இவன்தான் இந்த எண்ணத்தை பாசத்தை நான் எந்த அளவுக்கு பாசனா இவன் மேல இப்படி இருந்தது நீ போயிட்டே இப்படி நான் போறேன் அவன் வந்துட்டேன்னு சொல்லி இந்த உயிராத்மா வந்துடும். அங்க வந்த பிற்ப அந்த நோயெல்லாம் வந்து அந்த நினைவுகள் கூட்டி இது சீக்காகி இது வாழ முடியாத போய் அது உடலுக்குள் இது குழந்தையா பறக்காதபடி இது. ஆக மனிதனுக்குள் சென்றாலும் மனிதனாக பறப்பதில்லை. ஒருத்தர் பழுதிக்கும் உணவோடு எண்ணி அந்த உணவை அதிகமா வளர்த்துக் கொண்டா இதே உணவின் தன்மை கொண்டு கொண்டு அதே உணவுக்குள் சேர்ந்து பழுதிக்கு உணவுடன் நாங்கள் அழித்து விடுவேன். இது கூர்ம அவதாரம் தான். ஆக அந்த மானின் தன்னை கூர்ம அவதாரம் தனக்குள் எடுத்து அதனுடைய தன்மை எடுத்து அவதாரமாக அந்த உயிர் அணிச்சு இந்த உணவின் சக்தியை வளர்த்து இப்படி வளர்ந்து வந்ததுதான் நான். ஒன்றிடம் வீட்டுக்குள்ளவருக்கு தன்னை பாதுகாக்கும் உணர்வின் சக்தி எடுத்து அதையும் வழிகொண்டுதான் மனத்தால் நுகர்ந்து வராகனாக பிறந்தது. கெட்டதை நீக்கி நல்லதை பெற்று தன் உடலின் சக்தி வலுவாக்கி மனிதனாகும் போது பரசுரம் கெட்டதை நீக்கி நல்லதை சமப்படுத்தும் சக்தி பெற்றவன் மனிதன் உடல் என்று அந்த வியாசகன் இதை தெளிவாக காட்டியுள்ளார். ஆகவே இதை போல நமக்கும் மனிதனாக இருக்கப்படும் இந்த நிலை வந்துவிட்டது. இதையெல்லாம் கெட்டதை நீக்கி தனக்கும் வளர்த்த இந்த நிலைதான் இந்த விநாயகர் தத்துவம். நான் விநாயகர் போன உடனே இன்னைக்கு நான் போன மாதிரி என்ன செய்யணும், என் ஆசைக்காக வேண்டி விநாயகருக்கு ரொம்ப பிரியமானது அவங்க 2 அருவம்புள்ள கொண்டு போட்டுட்டு அப்பா உனக்கு நீ பிரியமானது 2 அருவம்புள்ள போட்டுருக்கிறேன், எனக்கு என் பிள்ளை என் சொன்னபடி கேட்கல, நான் இப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர் ரூபா கொடுத்தேன் அவன் கொடுக்கல என் ஏமாத்தினான், உனக்கு பிரியமானது கொடுத்திருக்கிறேன் என் காசு கொடுக்குறது எனக்கு வழிபடப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு கும்பிடுறோம். யார இந்த விநாயகரை கும்பிட போகும்போது கல்யாணம் ஆகணும் அவன் எரிக்கிற மாதிரி போட்டு ஒன்று போட்டோம்னா அந்த இதுகள்லாம் எரிச்சலான நிலைகள்லாம் போய் அவன் தாங்கிக்கிடுவான். அதனால அந்த மாலையை போட்டோம்னா எரிச்சலை தாங்கக்கூடிய வருது நம்ம மேல கண்டிச்சு ஓமர் எல்லாம் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது. அதனால எரிக்கிற மாலையை போட்டு அவங்க போட்டு ஏதோ விளக்கு 2 எண்ணெய் போட்டு விளக்கப்பட்டு வச்சுட்டா அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு தான் நம்மளை சொல்லி வச்சிருக்கிறோம். நம்ம அப்படிதான் கேட்கும் போறோம். ஆக அந்த விநாயகருடைய தத்துவம் என்ன, எந்த நிலையை நாம் இந்துக்கள் உணராத நிலையை நாம் செய்துவிட்டார்கள். அதான் ஆதி மூலம் என்பது உயிர். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகன் விநாயகன்.
ஓம் என்ற பிரணவத்துக்கு உரியவன் யாரு? விநாயகன். அப்படின்னு சொன்னா அவன் ஜீவனே ஓம் என்ற பிரணவத்துக்கு உரியவன் விநாயகன். அப்படிங்கிற போது அவன் எதை சொல்லி சொன்னா நாம எதை கொண்டு புரிஞ்சிருக்கிறோம்? அவன் தும்பிச்சங்கையை போட்டு ஓம் மாதிரி அரசு, அதனால் அதுக்குண்டான உரியவன் என்று நாம போய் சொல்லி எனக்கு வியாக்கியானம் பல பேர் கொடுப்பாங்க. தும்பிச்சங்கையை போட்டு இப்படி போட்டோம்னா ஓம் இது. இப்படி வடபாகம் போட்டாச்சுன்னு வடகலை தென்கலை, இதுல இருந்து இப்படி எடுக்கிறான். தெற்கே வடக்க போட்டு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க? வளம்புரி தென்புரி, இது வளம்புரி சங்கு தென்புரி சங்கு, இதெல்லாம் உனக்கு சக்தி இருக்கு, இப்படித்தான் நம்மளை கூட்டி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த ஞானி சொல்லுடைய நிலைகள் என்ன? ஆதி மூலம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகன் மனித உடல், இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிகா வாகனம். நாம் முந்தி சுவாசித்த உணர்வு முந்தைய செயலாக அன்றைய செயலாக வாகனமா இருந்தாலும் அது சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயனாக இன்று வாகனமாக இந்த மனித உடலை அமைத்திருக்கின்றது. ஆக நம்ம உடலில் இருக்கக்கூடிய குணங்களுக்கெல்லாம் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா, இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நம்மளுக்கு சொன்னார். ஆக கணங்களுக்கு அதிபதி கணபதி, மூசிகா வாகனம் கணங்களுக்கு அதிபதி கணபதி. இப்ப நாம எந்த குணத்தை நமக்குள் என் குணத்தை எதை எண்ணுகின்றனோ அந்த குணத்தின் தன்மை எடுக்க கொண்டு என் உடல் இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகும். இப்ப நான் ஒரு பையன் மேல பிரியமா இருக்கிறேன்னா அந்த எண்ணத்தை நான் சுவாசிக்கும் போது மூசிகா வாகனம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது. அப்ப என்கிட்ட கோபமான குணங்கள் எல்லாம் அடங்கி அது வாகனமாக அழைத்து செல்லுகின்றது, அதிபதியாக அரசனாக செயல்பட வைக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தன் உதைக்க வேண்டும் என்று எண்ணினேன் அந்த காலமான உணவு மூசிகா வாகனம் அவனை உதைக்க வேண்டும் என்ற நிலைகள் இது ஆகமா அரசனாக நின்று எல்லாத்தையும் சண்டை போட வைக்கும். ஆக இன்றைய செயல் நாளைய செயல். ஒருவன் நாம் அடிக்க வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வின் சக்தி நமக்குள் எடுக்கப்படும் போது அவன் எப்படி வேதனைப்படுறான்னு அதை ரசிச்சு நாம் சுவாசிப்போம். அந்த உணர்வின் சக்தி நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தோட சேர்த்து இன்னைக்கு அவன் அடிப்போம் ரசிப்போம். அப்புறம் நாளைக்கு ஐயா அம்மம்மா இந்த வேலை நம்ம போய் சேர்ந்து இடிப்படிக்கு மேலடிக்கு அந்த நல்ல குணத்தோட சேர்த்து இந்த வினைகள் நமக்கு நாயகனாக நம்ம உடலை நோய் உண்டாக்கி. நீங்க சண்டையை போட வேண்டாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா போய் ஓட்டம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி படுபாய்ப்பு அப்படி அடிக்கலாம் பாரு, இது பாருங்க மாதிரி இருக்குன்னு இவனை பார்க்கும்போது பாருங்க அவனை அடிக்கும் போது வாருங்க இன்னைக்கு இருந்தா போதும். இந்த உணர்வெல்லாம் நமக்கு வேற மூசியா வாங்கலாம். அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள நினைச்சு இன்னும் கொஞ்சம் பக்கத்தடுப்பு வேடிக்கை பார்க்கணும். நம்ம சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்கேன் ஏன் நீ உரைக்கிறேன்னு பங்குக்கு போய் நம்ம கேட்போம். நான் பார்த்துக்கிட்டு நேரத்துக்கு ரோமா இந்த மாதிரி செய்யும் போகணும், இதெல்லாம் வினையா சேர்ந்து அப்புறம் அனுசியம் விலைக்கு விட்டால் கூட இந்த உணவு அனுசிய உணவுக்குள்ள வந்து இங்க சண்டை போடும் உள்ளுக்கு அரசு அங்கு கேட்கும். இன்று நாம் போய் உடனே அனுசியம் உணவின் தன் கண்ணங்களுக்கு அதிபதி உடனே கேட்கிறோம். அந்த உணவு தெய்வம் என்று கேட்கும். நான் சுவாசித்த உணவு என் உணவுக்குள் இடையாகி அந்த இடையின் செயலாக என் நல்ல குணத்தோட சண்டை போட்டு அதை தெய்வமாக அந்த சக்தியாக வளர்ந்து நின்று எனக்குள் எம்மம்மா ஐயா நான் வடி வரும். அந்த வடி வந்தே தீரும். நாம் நோய் வர வேண்டாம், நோய் வரும். ஆக இதை போலதான் மூசிகா வாகனா மான் புலியை பார்த்தோடு அதனுடைய வேதனை கேட்டது அந்த வலுவான சக்தி கூடியது. இந்த மானின் சக்தி இதை விளங்கியது. அந்த உடல் சக்தி மானாக விளைந்தது, மான் புலியாக விளைந்தது. இப்படி பரிணாம வளர்ச்சி இதனுடைய நிலை கூறும் அவதாரம். நாம் இடங்கள் இப்ப நாம் திட்டங்களை எண்ணி அடிக்கடி எண்ணும் இது கூர்மை. அவர்கள் எண்ணும் போது அவதாரமா அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று எண்ணுவோம். அந்த வேதனை உடல் நமக்கு எடுத்து இது அவதாரமாக நாம் உயிரணிசை சிருஷ்டிச்சிடும். தன் கூர்ம அவதாரம். நாம் எதையெல்லாம் எதன் நல்லதை எண்ணும் போது எண்ணுகின்றோமோ அந்த நிலையை நாம் காட்டுவதற்குத்தான் கூர்ம அவதாரத்தின் தத்துவத்தை நாம் தெளிவுரை தெரிந்து கொள்வதற்காக இந்த விநாயகனை நீர்நிலை இருக்கிற பக்கம் அங்கு நிலையாக வைத்துக் கொடுத்தது. நாம் இங்கே உடலை சோர்வடைந்திருப்போம், இரவிலே நாம் தூங்கியிருப்போம், உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும். அப்ப நாம் போன உடனே அந்த நீர்நிலையிலே மிஞ்சி நாம் மேல வந்த உடனே இந்த விநாயகனை தரிசிக்க செய்கிறார்கள். எப்படி இப்ப தரிசிக்க செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தண்ணில் 2 அருவமுள்ள கொண்டு போயிட்டு அவனுக்கு பிரியமான 2 புல்ல கொடுத்தாச்சுன்னா, ஏன்னா அவன் புல்லு ரொம்ப பிரியமானது. நாம் இந்த புல்லுவா இருக்கும்போது மாடா இருக்கும்போது ஆனா இருக்கும்போது இந்த புல்லு இந்த மண்ணை இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு அவன் ஞானியை காட்டணும். இப்ப நிச்சயம் நம்மளுக்கு பிரியமானது இந்த அருவமுள்ள கொண்டு கொடுத்தோம்னா அவன் உனக்கு வேண்டியதை செய்வான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ரகத்துல என்ன செய்யறோம், இந்த விநாயகரை பார்க்கப்பட போகும்போது நாம் புல்லை தின்னோம், மண்ணை தின்னோம், தலைத்தாம்புகளை தின்னோம்,
இப்ப நாம் அறுசுவையாக சமைத்து சாப்பிடும் இந்த சக்தியின் உடலை பெற்றோம். இந்த பேரண்டத்தின் உண்மையை தனக்குள் கண்டறிந்து உணர்த்தினால் அந்த மகரிஷி உணர்த்தின் அகசியமா மகரிஷி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண் சென்றார் விண் உலகத்தில். அதனால்தான் சப்தரிஷி மண்டலம். ஆக நாம் இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது நாம் இந்த நிலையிலிருந்து மாறி வந்தோம் என்ற இந்த உண்மையை சொல்லி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண் சென்ற அந்த மகிழ்ச்சிகளை எண்ண செய்வதுதான் அந்த கூர்மை. எண்ணத்தை கூர்மையாக அவன் சென்ற பாதையில் நாம் எண்ணுவதற்காக அதை நாம் எண்ணும் போது அது எனக்குள் பிரணவம் ஜீவன் பெறச் செய்து அவன் ஒளியின் சுடராக ஒளியை கண்ட பின் எப்படி பொருள் தெரிகின்றதோ அவன் கண்டு நின்ற பொருளின் தன்மை நீ அறிவதற்காக வேண்டி இதை நீ அறிந்து கொள்வோம் என்ற பிரணத்தின் தன்மை. நீ எதை எண்ணுகின்றாயோ அது உணவின் சக்தி, அது ஜீவனாகி இயங்குகின்றது என்ற நிலையை நாம் செத்துக் கொண்ட நிலைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடல் மனிதன் ஆழத்தின் அந்த ஓம் என்ற பிரணத்தை அறிந்து கொள்ளும் உணர்வை அறிந்து கொண்டவன் தான் இது. நான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தின் தத்துவத்தை முருகன். அவன் உடலான சிவனுக்கு என்ன செய்து தப்பு பண்ணால் அது அல்ல, நீ இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லும் ஒளிகள் அதற்குள் பட்டு அந்த ஒளியின் உணர்வு நம்ம செவிக்குள் பட்டு இந்த உணர்வின் தன்மை இந்த சிவத்தை இயக்கி சிவனுக்கு ஓடினான் அப்பஞ்சாமி. நாம் 6வது அறிவு என்ன செய்து நாம் உடலான சிவமானாலும் நாம் சொல்லும் உணர்வின் தன்மை அது உணர்வின் தன்மை இயக்கி அந்த பிறகு ஜீவன் ஆகின்றது என்ற நிலையில் நாம் 6வது அறிவின் தத்துவத்தை இப்படியும் நமக்கு தெளிவாக உணர்த்துவதற்கு எத்தனையோ தத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நான் சிவனுக்கு ஓடினான் பிரணவத்தின் தத்துவத்தை ஆக நாம் எண்ணீது உறுப்பு ஜீவனாகி அதை செயலாக இயக்குகின்றார். அது இயங்குகின்றது என்று நாம் அறிந்து கொள்வதற்காக இதை தெளிவுடன் நமக்கு உணர்த்தியுள்ளார். ஆகவேதான் இதை நாம் கண்டு உணர்வதற்காக இப்ப நாம் திட்டங்களை எண்ணும்போது நாம் என்ன செய்வோம் வேதனைப்படுகின்றோம். இது போலதான் அந்த ஞானி காட்சிய நிலை உடலில் இருக்கக்கூடிய நிலையை நாம் நீரிலே குளித்து விட்டு நாம் மேலிருந்து வந்தவுடனே நாம் புள்ளி தின்னும் தலைக்காம்புகளை தின்னும் இன்று அறுசுவையாக சமைத்து நாம் வேண்டிய நிலையை பக்குவப்படுத்தி சாப்பிடும் நிலை பெற்றோம். இதை தனக்குள் கண்டுணர்ந்து இது உணர்த்தி அந்த அகசியமா மகிழ்ச்சி அவன் துருவம் சென்ற துருவ மகிழ்ச்சியின் அருளில் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. நமக்கு உற்பத்தி கண்ணின் நிலையை இந்த உடலான சிவம் கண் 2, 3வது அந்த உணர்வின் ஒளி 2 முக்கண்ணா. இப்ப நாம் என்ன செய்வோம் நாம் சாதாரண நிலையில் 2 கண்ணெல்லாம் பார்க்கணும். ஏகத்தை இப்படி பண்ணானே இப்படி சொன்ன அந்த உணவின் தன்மை ஏகம் எழுத்த செய்து அந்த உடலின் தன்மை நமக்குள் ஆத்திரமான நிலைகள் நம்மளை ஆட்சி படைக்கின்ற நம்முடைய நல்ல எண்ணங்கள் ஒடுங்கி விடுகின்றது. அப்ப நமக்குள் அறியாத நிலை அடிக்கடி அவன் சொன்னவனை நாம் எடுக்கும் போது எனக்குள் அதை சீக்காக மாறி எனக்கு நோயாகி என்னை கொள்ளுகின்றது. அவன் உணவை நான் நமக்குள் சலிக்கின்றேன். ஒரு பாலுக்குள் விஷம் பட்டால் பாலின் இயக்கமே அது. அதற்குத்தான் உயிரின் தன்மை கொண்டு தன் உடலின் தன்மை இந்த நிலையை அனைத்து உயிரும் கொண்டு ஈஸ்வரா நமக்கு உற்பத்தி நாம் எண்ணி நீ படைத்துக் கொடுத்தாய் என்னை ஆழ்வோம் நீயே என்று நமக்குள் எடுத்து இந்த கண்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று தன் உயிரை எண்ணி இந்த பேரண்டத்தில் உன்னுடைய நிறைய உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அறுவடை நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணி நாம் எண்ணும் போது இந்த உணவின் தன்னை கண்ணுடன் இணைத்து வானை நோக்கி எண்ணும் போது எந்த ஞானி அதை காட்டினாலும் இந்த உணவின் சக்தி ஆற்றல் மிக்க முக்கண்ணல். அந்த உணவின் தன்மை நாம் எண்ணும் போது சூரியனின் காந்த அலைகள் நமக்கு முன்னாடி அந்த அலைகள் வீசுகின்றது. அதனால்தான் மேற்க பார்க்க விநாயகனை வைத்து நாம் கிழக்க பார்க்க எண்ணும் போது இந்த உயர்ந்த எண்ணங்களை நாம் புலனறிவால் எண்ணி இந்த 3 நிறைவுக்குள்ள நாம் எண்ணும் போது அந்த சூரியனின் காந்த சக்திகளை கூடி எந்த ஞானி எண்ணுமோ அந்த உணவின் சக்தி நமக்கு கூட செய்கின்றது. அப்ப நம் புலன் அறிவை அறிவுண்டிய நிலை விண்ணை நோக்கி எடுக்கிறது. அப்ப எண்ணி சக்தி இந்த நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி தன் உடலுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும். நான் சற்று முன் சொன்னேன் அல்லவா, ஒருவர் இறந்து நான் பாசமாக இருந்தாலும் அந்த பாசத்தால் என் தாயோ அல்லது என் பாட்டியோ அது இறந்த பின் என் உடலுக்கு வந்திருந்தாலும் அந்த உடலின் தன்மை அதனுடைய உணர்வு எனக்குள் இயக்கி என செயலற்றதாக்கும் அந்த நிலையிலிருந்து எப்பொழுது விநாயகரை பார்க்கப்படும் போது அந்த ஞானியின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கூர்மையாக்கி அந்த உணவின் தன்மை முக்கம் கொண்டு அந்த உணர்வின் சக்தியை நான் உணர்ந்து அந்த என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற இந்த நிலையை தனக்குள் எடுத்து தியானிப்பதுதான் இந்த விநாயகன் தத்துவம்.
அவன் ஓம் என்ற பிராணத்திற்குரியவன், அவன் முதற் கடவுள். நாம் இந்த மெய்ஞானி என்ற நிலையில் இந்த உணர்வை தன்மை நீக்கி அந்த ஒளியின் தன்மை சிஷ்டிக்கும் தன்மையை அவன் எப்படி சிஷ்டித்தானோ அதை உணர்வித்தான் அவனை எண்ணி அந்த உணர்வின் அளவு நமக்கு பெருக்கி உணர்வை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளி சரீரம் பெறும் அவன் எப்படி பெற்றானோ அந்த கிண்ணத்தின் நிலையை நாம் எண்ணி அதை கூர்மையாக உணர்ந்து அந்த உணர்வின் சக்தி நமக்கு வளர்த்து அவன் சென்ற பாதையை நாம் மின் சொல்லும் நோக்கத்தை தான் விண்ணை நோக்கி ஏகச் செய்து அந்த உணர்வின் தன்மை நமக்கு கூட்டச் செய்து உடலுக்கு நமக்கு எழுதச் செய்து நம்ம எரியாத எண்ணை நீக்கச் செய்து உணர்வின் இன்னும் அறிய நிலை கொண்டாடச் செய்தார். அதுதான் விநாயகன் தத்துவம். ஆனால் நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும்? நல்வினையான அந்த ஒளியின் தன்மையை நாம் பெறுவதற்கு அதை தான் எந்த ஞானி அவனுக்கு கண்டானோ அந்த மனத்தின் தன்மையை அவன் சென்றான். இன்று நாம் என்ன செய்வோம்? மாங்காய் எப்படி புளிக்கின்றது, புளித்தாலும் உரமா அதை ரசித்து நாம் சாப்பிடுவோம். அதே போல நாம் என்ன செய்யறோம்? ஒருத்தர் வெறுப்பான நிலையை கொண்டு அவர் கஷ்டப்படுவதை பார்த்து நம்ம ரசித்து என்ன செய்யறோம்? அவனுக்கு அப்படித்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம ரசிக்கின்றோம். இந்த புளிப்பின் தன்மை கொண்டு அங்க போனவங்க கோயிலுக்கு போனோன்னு நான் எத்தனை சீலம் பாதிப்பு எனக்கு இப்படி பண்ணாலே நீயே பார்த்துக்கிட்டு இந்த புளிப்பின் தன்மை நமக்கு இதுவே நாம் வளர்த்துக் கொள்ளும். ஆக அவனை ஏமாற்றுவதற்காக நாம் என்ன செய்வோம்? உனக்கு லட்டை கொடுக்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், பாக்கெட்டை செய்து கொடுக்கிறேன், கரும்புள்ள ஒரு பிரியமான கொடுத்து என்ன இப்படி சோதிச்சுட்டு இருக்கு. அவன் திருட்டு போய் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் என்னத்தை தான் நாம் வளர்த்துக்கிட்டு நாம் எதை நீக்க சொன்னோம், எதை எடுக்க சொன்னார்கள் அதை செய்வதற்கு பிரணவத்துக்கு ஒருவன் ஓம் என்ற நிலைகளை ஆனால் உணரில் தன்னை தனக்கு ஜீவன் பெறும் சக்தி நினைவு உணர்ந்தறிந்த இந்த மனித உடலை அந்த வினைக்கு நாயகா விநாயகா என்று நாம் சொன்னாலும் நம் மனித உடலை மாற்றிவிட்டு நமக்கு ஜீவனாக இயக்கச் செய்யும் உயிரின் நிலைகள் நாம் மறந்து நாம் செயல்படும் தன்மை நாம் உண்டாக்கி விட்டோமே தவிர மெய்நிலையின் தன்மை நாம் தரவில்லை. அதைதான் இன்று நாம் இந்த கோயிலில் நாம் காலையில் எழுந்தவுடனே நாம் அந்த சக்தியை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் காலை எழுந்துட்டு ஒரு நாள் முழுவதுக்கு நாம் பாடுபட்டாலும் நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காக கோயில காலையில போன உடனே அந்த ஆத்தாங்கரையில குளிச்சு போட்டு விநாயகனை பார்க்கும்போது நாம இப்படியெல்லாம் இருந்து வந்தோம். இந்த பேரண்டத்தில் உண்மையை ஞானி காட்டினா இந்த ஞானி காட்டி அந்த ஞானியின் அரிசைக்கு நான் பெறணும் அப்படி நான் எண்ணி அந்த கூர்மையான நிலையை வானை நோக்கி எண்ணும் போது அந்த விண்ணகத்தில் வெளிப்படும் நிலைதான் ரிஷியின் மகன் நாரதன். அந்த உணவு நமக்குள் சேர்க்கப்படும் போது கலகப்பிரின் என் ஆசையெல்லாம் இங்கே அழைத்து விட்டு நாரதன் கலகப்பிரின் கலகமோ நன்மை மொழி நான் மனித வாழ்க்கை வெறுப்பு இருக்கின்ற நிலையை மாற்றி விட்டு நாம சமத்துப்படுத்து நாரதன் சிரிச்சுட்டே இருக்கானா அழுதுகிட்டே இருக்கானா கோவப்படுறானா அந்த மீனையை நாதத்தை குட்டி இனிமை கலந்ததாக காட்டுகின்றான் நாரதன் செயலை. நாரதன் அழுகானா அவன் சிரித்த முகத்தில் இருக்கின்றான். ஆக அந்த என்றும் மகிழ்ச்சியான நிலையான நிலைகள் சரீரம் பெறுவதற்கு அந்த ஞானி எப்படி வெறுப்பின் தன்னை புளிப்பை மாற்றி சுவை கொண்டதாக இந்த உலகின் தன் உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாறினாலும் அதை நீ பெரு என்ற நிலையை அதை பழக்கப்படுத்துவதற்கு கொடுத்தான். அதுதான் தியானங்கள் பெரு சூரிய நமஸ்காரங்கள். இப்ப நாம் என்ன செய்யணும்? சூரியனை எண்ணி விட்டு காயத்ரி மந்திரம் என்று நமக்கு சொல்லி சூரியனால்தான் உருவாகுது அப்படின்னு நாம சூரியனை எண்ணி சூரியனின் நிலைகள் நாம் ஏதோ சொல்லி நாம் மந்திரங்களை சொல்லி அந்த காயத்ரி நிலையை என்பது காயத்ரி என்பதே நாம் அந்த சூரியன் நிலையை கொண்டு அந்த ஞானிகள் சொன்ன இந்த உணர்வின் சக்தி நமக்கு வளர்த்துக் கொள்வதே காயத்ரி. அந்த வித்தை நமக்கு அது சரியான நிலைகள் வளர்த்துக் கொள்வது என்று பொருள். ஆகவே இதைத்தான் அந்த ஞானிகள் சொன்ன மெய்யுணர்வின் சக்தியை நமக்குள் எப்படி வளர்ப்பது? இந்த சாதாரண ஒரு சோழ விதையை நாம் விதைத்தோம் என்றால் அது காற்றிலிருந்து பரமாத்மாவிலிருந்து அதை எடுக்கின்றது. அந்த உணர்வின் சக்தி அந்த சோழச்செடிக்கு பக்கம் தானே அந்த சோழச்செடியின் மனம் அது குவித்து காட்டுகின்றது. இந்த மனத்தின் சக்தி தனக்கு உடையப்படும் போது அதன் சக்தி உடைந்து எந்த விதை வித்தோமோ அந்த வித்தின் சக்தியாக அது விட்டது காயத்ரி. ஆக இது காயத்ரி என்பது இதை அனைத்தும் படைப்பதுவோ அந்த சூரியனின் காந்த சக்தி. ஆக நாம் உயர்ந்த நிலையை எண்ணும் போது எதை எண்ண வேண்டும்? சூரியனை எண்ணி நாம் இந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று வானத்தை நோக்கி அந்த சூரியனை பார்க்கப்படும் போது அந்த உயர்ந்த சக்தி எதை எண்ணமோ அதனுடன் இணைந்து சக்தி வாழ்ந்த ஞானிகளின் சக்தியை பெறச்சுவது இதுக்கு காயத்ரி. ஆக நாம் காலையிலே சூரியனை எண்ணி அந்த ஞானிகள் பெயரை சொல்லி இவர்கள் கண்டு வந்த இந்த சக்தியை அவர்கள் சென்ற பாதையில் அந்த மகிழ்ச்சியின் அறுவடையை நாம் பெறவும் நாம் புள்ளை தின்னும் மண்ணை தின்னும்
மற்ற தலைதாம்புகளை தின்றும் அறுசுவையாக சமைத்து சாப்பிடும் சக்தி பெற்றும் இதை தனக்குள் கண்டறிந்து இந்த உணர்வின் தன்மையை தனக்கு ஒளியாக மாற்றி வெண் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் என்று நிலையான ஒளி சரீரம் பெற்ற அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இவனுடன் வேண்டி அந்த முக்கனாய் இந்த நிலைவின் கண்ணின் நிலையை நமக்கு உயிருடன் செலுத்தி இந்த உணர்வின் தன்மை வானை நோக்கி ஏகும் போதுதான் அந்த கருவின் அழகு நமக்கு காந்த புலனை கூட்டி எந்த உணர்வின் சக்தி நாம் கூட்டச் செய்தோமோ அந்த உணர்வின் சக்தி எனக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருளை எனக்குள் பெற வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நிலையை என் உணவுக்குள் சேர்த்து அந்த வித்தை வளர்ப்பதற்குத்தான் இதை நாம் அடிக்கடி எண்ணி நாம் பழக்கச் செய்வதற்கு இந்த விநாயகனை முதல்ல நம்மளை பழக்கினார்கள். ஆக எந்த ஞானி கண்டானோ அவன் வழியிலே செல்லும்போது அது அதற்கப்புறம் நாம கோயிலில் எடுத்துக்கொண்டால் ஏனென்றால் அடிக்கடி நேற்று இதை சொன்னேன் இன்னைக்கு இதை சொல்ல நேற்று கேட்டவங்க இன்னைக்கு கேட்பாங்க. ஆனா நாம் அடிக்கடி சொன்னாலும் இப்ப கேட்டுக்கிட்டால் அடுத்த மறந்துடுறோம். அதனால நினைவு சொல்லி அடிக்கடி தோண்டிட்டே இருந்தாங்க. பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு புத்தகத்தை படிச்சுட்டோம் சொல்லிட்டு படிச்சுட்டு அடுத்த புத்த ஞாபகம் வருதா இல்லை. மீண்டும் அதை திருப்பி படிச்சு அது ஆழமாக பதிவுகளையும் திருப்பி படிச்சாங்க. ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அவன் கதையாக பாடணும் பாடினாங்க. விடி பார்த்த உடனே நாம வருஷம் முழுதுக்கு அந்த ராமாயணத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அப்படி என்ன செய்யறாங்க, அந்த ராமாயணத்துக்கு யாராவது எந்தெந்த வழியை விளக்கோட கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கேட்கும்போது அவர் நல்லா சொன்னாருன்னு அங்க போதும்.